நவம்பர் மாதம் 28ஆம் நாள். வாக்கு. இறுதி காலத்தை பற்றிய செய்தியை நாம் வாசகங்களில் பெற்றுக்கொள்ளுகிற வேளையில் தானியேல் புத்தகத்தில் இப்படி சொல்லுகிறது: தான் கண்ட காட்சியில தொன்மை வாய்ந்தவர் அருகில் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அவரது அரசு ஒழிந்து போகும். அதுபோலத்தான் நமக்கும் சொல்லப்பட்டது. மீண்டும் தனது ஆட்சியுரிமையோடு கூட இயேசு ஆண்டவர் 2ஆம் முறையாக வரப்போகிறார். ஆகவே இந்த இறுதி கால செய்தியை நாம் பெறுகிற இந்த வேளையில் பயப்பட அல்லது ஏதோ நடக்கப் போகிறது என்று சொல்லி நாம் இப்பொழுதே அனுமானிக்க அழைக்கப்படவில்லை. மாறாக நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் சொல்லுகிற உவமையை போல அத்திமரத்தை பாருங்கள். அது தளிர்விடும் பொழுது அதை பார்க்கிற நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லுகிறீர்களே, இவை நெருங்குகிற போது இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை குறிப்பறிந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மேலும் காலத்தின் அறிகுறிகள் நமக்கு முன்னாலே ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டே இருக்கின்றன. 2ஆம் வருகை அப்படிப்பட்ட ஒன்றை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற போது இன்னும் நாம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து குறிப்பறிந்து வாழ்வை மாற்றிக்கொள்ளாத ஒரு நிலை என்பது இன்றைக்கு விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. தலை நிமிர்ந்து நிலங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று இயேசு ஆண்டவர் லூக்கா நற்செய்தியில் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகிறதை பதில் கொண்டு தலை நிமிர்ந்து நிற்கிற அளவிற்கான வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இந்த வாழ்நாட்களில் பெற்று அவரை எதிர்கொள்வோம். மீட்பு நமது வசமாகும். ஆமென்.